ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவை பிரைட்டாக ஒரு ரெசிபி வீடியோவோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள், பயங்கர சிம்பிள் பட் டேஸ்டி. இதை நாங்கள் 2-3 டைம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 சிம்பிள். நம்ம இதை பண்ணணும், லைக் எப்படி சொல்கிறது, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறது இருக்கும்ல. பிரியாணி பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை, பயங்கர சிம்பிள், பயங்கர ஈஸி, குவிக்காக பண்ணிடலாம் இது. சரி வாங்க, இதுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயமும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்ப்போம், அதனால் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு செஞ்சு பார்த்துட்டதுக்கப்புறம் நல்லாவும் இருக்குது. அதுவுமே இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரை வதக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். மற்றதெல்லாம் பயங்கர சிம்பிளான ரெசிபி. நாங்கள் ரெசிபி போக போக உங்களுக்கே புரியும் ஏன் நான் இப்படி சொல்கிறேன், ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி. இதில் பட்டை போட்டு தாளிக்கிறது, கிராம்பு போட்டு தாளிக்கிறது, அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே இல்லை. லிட்ரலி சும்மா போட்டு கிண்டணுமா வச்சுருவோம், அவ்வளோதான். இந்த வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ வரைச்சோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே வேக வைக்க வேண்டியது தான். தனித்தனியாக போடணும், ஃபஸ்ட் இது போடணும், ஃபஸ்ட்டு அது போடணும், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியது தான். இது வந்து சிக்கன் மசாலா நம்ம அரைச்சிருப்போம்ல, எல்லாமே எல்லாம் போட்டு அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குவான்டிட்டி, சிக்கன் குவான்டிட்டி எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோ ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரேவி செய்யும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இது வந்து வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அது, அதுக்கப்புறம் கேர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கிறேன். ஏன்னா புளிப்புக்கு நமக்கு தக்காளியோ லெமனோ வேறு எதுவுமே சேர்க்கல, கேர்டு மட்டும்தான், அதனால் கேர்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே, to 1 hour மினிமம் இருக்கணும். 1/2 அன் ஹவருக்கு மேலேயாச்சும் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும். நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லா சைடும் இந்த மசாலாலாம் படுற மாதிரி. இவ்வளோ தான், வெரி சிம்பிள், வெரி ஈஸி. அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம தந்தூரி மசாலா தடவி வைப்போம்ல, கொஞ்சம் கோடு போட்டு அப்படியே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பீசஸ்க்கும் படுற மாதிரி. இது நீங்கள் பெரிய பெரிய பீஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல குட்டி குட்டி பீஸ்லேயே நாங்கள் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பெரிய பெரிய பீஸில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்படி கிடச்சா இப்படி பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தாலும் அதுவும் ஓகே தான். இப்போ நம்ம எந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் வதக்கணுமோ அதே எண்ணெயை எடுத்து சிக்கன் குக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கனமாக இருக்கிறதும் தீயவும் கூடாது, எல்லா சிக்கனும் நல்லா அந்த சர்ஃபேஸில் படுற மாதிரியே இருக்கணும், அப்போ தான் வேகும். அதை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுட்டா இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கே வந்துடும். பாருங்கள், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக, ஆனால் அது பிடிக்காது. நீங்கள் திருப்பி விட்டுறதுல இருக்குது. அடியை கனமான பாத்திரம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி சாமி கும்பிடணுமா இருந்துச்சு. சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய குழம்பு போடுறது வழக்கம் தானே, அதே மாதிரி தான் நம்ம வீட்டிலே இன்றைக்கும் சரி கொஞ்சம் பெரிய குழம்பு போடலாம் அப்படின்னு சொல்லி. இது எப்படி போட்டேன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ சும்மா கோலம் மட்டும் கட்டுறேன். இது பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி குக்கிங் ஆப்வியஸாக சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதே போல் தான் நம்ம வீட்லேயும் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தோம். தண்ணி என்ன இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, வேகும் போது அது சரியாக போயிடும். வாழைக்காய் இப்போ தான் போட்டிருக்கேன், ஸோ அது வந்து கரெக்டாக வரும்போது லாஸ்ட்டில் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவுமே சைட் பை சைடு எல்லா பொரியலும் சைட் பை சைட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இறக்கும்போது எல்லாத்துக்கும் கொத்தமல்லி போடுவோம்ல, அதே மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு பீன்ஸ் கேரட் பொரியலும் பண்ணிடணும். 3 பொரியல் 4 பொரியல் அந்த மாதிரி பண்ணுவாங்களே எல்லா வீட்லேயும், அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் சாம்பார், அதுக்கும் கொத்தமல்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணிவிட்டு வடை பாயாசம் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே தான் எல்லார் வீட்டில் பண்ணுற அதே தான். அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணிடணும். பாயாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ஏன்னா இது ஃபுல்லும் சாப்பிட்றோம்ல, காய் அப்புறம் சாதம் சாம்பார்னு சொல்லி பாயாசம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேணால் வேறு என்றைக்கு தான் செஞ்சுக்கலாம்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சோம். அப்புறம் கீரை பொரியல் ஒன்று எக்ஸ்ட்ரா செஞ்சோம். வடை பாயாசம் பொரியல் ஒரு 4 பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே அந்த குழந்தை போட்டிருந்தேன், அது சும்மா பீக் மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாதம், கீரை குழம்பு அந்த மாதிரி. ஏன்னா நேற்றே நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம்.
நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணும்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி ரைஸ், அப்புறம் கீரை சாம்பார், அப்புறம் ஒரு பொரியலோடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமான வேலை, தேங்காய் வெட்டி நம்ம எண்ணெய் எடுப்போம் தெரியுமா உங்களுக்கு? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா தெரியும், சிட்டி சைடில் இருந்தால் தெரியறது கஷ்டம்தான். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருந்தேன், அதை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவும் பெருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே பெருக்கிட்டு இருந்தது. ரெகுலராக பெருக்கணும், டெய்லி பெருக்கணும். அது தேங்காயெல்லாம் நம்ம வெட்டுறோம்ல, அப்போ தூசியெல்லாம் வரும்னு சொல்லி ஃபஸ்ட் டே பெருக்கிறது. இது வந்து செகண்ட் டே. நேற்று போட்டிருந்த கோலத்தை அழிச்சிட்டு இன்றைக்கி போட வேண்டியது தான். இன்றைக்கி என்ன கோலம் போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம். தினமும் என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறதே கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்குது. இப்படி தான் அம்மாலாம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்களோ, என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறாங்களோ, இத்தனை வருஷமாக எனக்கு தெரியல. உண்மையாகவே எனக்கு இப்போவே ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்குது. என்னடா போடுறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இதுவும் நம்ம வீடியோஸில் எதுலையாச்சும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது, ஓகே இது போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா போட போகிறோம், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கே நம்ம டிசைட் பண்ணுறோம் நாளைக்கு என்ன போடுறதுனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. சில டைம்லாம் நான் போய் அங்கே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ தான் யோசிப்பேன் என்ன கோலம் போடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கும், என்னடா போடுறது, என்னடா நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாலாம் எப்படி தான் எத்தனை வருஷம் யோசித்து போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி எப்படியோ போட்டுட்டாங்க, நம்மளும் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு சிம்பிள் வே ஏதாச்சும் தெரியுது, இல்லை நான் இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு நிஜமாவே தினமும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது, என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறதே கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது. ஏன்னே தெரியல. மேபி உங்களுக்கெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி தெரியல. சும்மா ஒரு ஸ்டார் போட்டுட்டு போனால் கூட ஸ்டார் போடுறத யோசிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னே தெரியல எனக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பார்த்துருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க சேனலில் போடுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கோலமாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நானுமே பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். ஏன்னா டெய்லி நான் பார்க்கும்போது ஒரு சிலவங்களாம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கோலம் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக என்னால் போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் சிம்பிளாக எனக்கு தேவை, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப மினிமலாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் போதும் எனக்கு. ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது போட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் டே போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கோலமாவு போய் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி நல்லா கட்டி வச்சுட்ருப்போம், அப்போ தான் ஈரம்லாம் போகாது. நாளைக்கு போடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கோலமாவு கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளே கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ இது ட்ரையாக தான் இருக்குது, நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நேற்று போட்ட கோலம் ஃபினிஷ் பண்ணது நல்லா இருக்குல்ல. இந்த கோலம் வந்து நெக்ஸ்ட் டே அழிச்சிட்டு வேறு ஒரு கோலம் போடுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பறவை வருது. இது எதுக்காக வந்துச்சுன்னா, நேற்று நம்ம இதுவும் வெட்டியிருந்தோம்ல தேங்காய், அதில் வந்து கொஞ்சம் பீசஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எத்தனை பறவை பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக அன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பறவை. நான் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டாண்ட இதெல்லாம் பார்த்ததில்ல, அப்போ தான் பார்க்குறேனே இந்த பறவை. அப்புறம் வேறு ஏதோ பறவைலாம் வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லி சும்மா உட்காந்து அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நேற்று அவ்வளோ ஒன்றும் காயாமல் இருந்துச்சு, இன்றைக்கி தான் தோன்ற அளவுக்கு காஞ்சிருந்தது. சரின்னு சொல்லி நீ கொஞ்சம் தோண்டி வச்சிடலாம். தோண்டிட்டு அதை கட் பண்ணி வச்சோம்னா நெக்ஸ்ட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போய் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து இதுவும் செக்கில் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடில் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சைடில் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போகணும், உடச்சா உடையணும். அண்ட் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும், நல்லா காயணும். அதுக்குமே நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் காய வச்சுருக்கோம். அதுவுமே வேறு ஒரு வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. சைட் பை சைட் நம்ம குக்கிங் வேலையும் இந்த பால் காய்ச்சி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நோண்டி வைக்கிற சைடில் இது வந்து நோண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம எண்ணெய் பியூர் கோகோனட் ஆயிலாக இருக்கும், நம்ம குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால வெளிலேருந்து வாங்குறது எந்தளவுக்கு பியூராக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ வீட்டிலே பண்ணுறதுனால இது குக்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யாராச்சும் தராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ தட் அதில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. சொல்லியே வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி குழந்தைக்காக வேண்டி வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கினீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் பெட்டரான இது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க. நாங்கள் வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் இது கரெக்டாக போகும். எங்களுக்கு வெளியெல்லாம் தர அளவுக்கெல்லாம் இருக்காது. ஸோ வீட்டு யூஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி
இங்கே இதுவில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க இதோட குட்டியை கட் பண்ணிட்டு வாங்க, அதோட குட்டியை கட் பண்ணிட்டு வாங்க, இன்னும் காயிடும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதை தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது அரைகிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அரைக்க மாட்டாங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் அரைப்பாங்க. அண்டு காஞ்சதுமே நல்லா காஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பியூர் கோகோனட் ஆயில் நம்ம வீட்டில் இருக்க இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நிஜமாகவே நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நம்ம செய்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே புரியும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேஸ் ஒரு ஃபியூ டேஸில் காஞ்சிடும். நல்லா வெயில் காஞ்சிச்சுன்னா, வெயில் காயலைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. நாங்கள் கட் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. வெயில் ரொம்ப காஞ்சிட்டும் இல்லை, ரொம்ப காயாமையும் இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து வேறு ஒரு நாளும் சாதம், சாம்பார், பொரியல் அதெல்லாம் பண்ணியிருந்தோம்ல. வாழைக்காய் வந்து அன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுட்டு எடுத்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். சரி அது இன்றைக்கி செஞ்சுக்கலாம், அப்படியே வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சோம். ஏன்னா ஃபுல்லாக இப்போ 4 வகை பொரியல் செய்கிறோம்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வச்சுருவாங்க. அதனால் வேறு ஒரு நாளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அப்படி தான் இன்றைக்கும் ரசம் செஞ்சுருந்தோம். அந்த ரசம் டேஸ்ட்டாக இருந்தது. ரெசிபி ஷூட் பண்ண மறந்துட்டேன். சரி விடுங்க, லஞ்ச் ஆச்சா. இது வந்து டின்னருக்கு வந்து சட்னி, சாம்பார், அப்புறம் பிக்கல் வச்சு நீங்கள் தோசை சாப்பிடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பிக்கல் வச்சு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லும் போதே எனக்கு டேஸ்ட் அப்படியே மவுத் வாட்டரிங் தான் இருக்குது. அந்த பிக்கல்னு நினச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இது வேறு ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இட்லி தோசைக்கு மாவு கரைச்சி எடுத்து நெக்ஸ்ட் டேக்கு எடுத்து வச்சிடணும்ல, அதுக்காக வேண்டி கரைச்சிட்ருக்கேன். உப்பு, சோடா மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, தோசை மாவுனா கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும், இட்லி மாவுனா கொஞ்சம் திக்காக கரைக்கணும். யாருக்காச்சும் இப்போ குக்கிங் தெரியாது, சும்மா தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் உங்களுக்கு. தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இட்லியே வராது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி. உங்கள் வீட்லேயே யாரையாச்சும் கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைனா அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது யூடியூப்பில், அதில் போய் பாருங்கள். எனக்கே பெருசாக குக்கிங் தெரியாது, அதனால் அதை பற்றி பெருசாக எனக்கு சொல்ல தெரியல. சும்மா எனக்கு தெரிஞ்சது வரையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் இட்லி பேட்டர். இதோட கொஞ்சம் தண்ணியாக பண்ணிங்கன்னா அதுதான் தோசை பேட்டர். பார்த்துக்கோங்க. இது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பழகிடும் உங்களுக்கே, இது கரெக்டு அது தப்பு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து வெங்காய சட்னிக்கான ரெசிபி. இதில் நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்குன்னு பார்த்தாலே தெரியும், அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, டாடா, பை, see you soon.